Hello friends, welcome to Sky Winners. Okay, இப்போ இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இதே லெசனில் ரெசிஸ்டன்ஸ் பேமெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இப்போது போன வீடியோவில் என்ன பார்த்தோம், கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த வீடியோவில் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஓகே, இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்னது அப்படின்னா, this account is prepared to find out the surplus or deficit pertaining to a particular period. அதாவது இந்த அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், நமக்கு வந்து சர்ப்ளஸாக இன்கம் இருக்கா இல்லை இன்கம் வந்து டெஃபிசிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக, வெதர் சர்ப்ளஸ் ஆஃப் இன்கம் ஆர் டெஃபிசிட் ஆஃப் இன்கம், அதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் போடுறோம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க, ப்ராஃபிட்டாக இருக்கா லாஸாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக போடுவாங்க. இதில் வந்து நமக்கு இன்கம் எக்ஸஸாக இருக்கா இல்லை எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக இந்த அக்கௌண்ட் போடுறோம். இப்போது இதுக்கு ஒரு ஃபார்மேட் காட்டுறேன் பாருங்கள். இந்த அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தி இயர் எண்டிங், அந்த பீரியட் எண்டிங் பீரியட் போடணும். லெஃப்ட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் காட்டியிருக்கிறேன், ரைட் சைடில் இன்கம் காட்டியிருக்கிறேன். இன்கம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னால் அட்மிஷன் ஃபீஸ்னு சொல்லலாம், ஜெனரல் டொனேஷன், அப்புறம் வந்து ஏதோ அசெட் சேல் ஆகிருந்து அதில் ப்ராஃபிட் ஆச்சுன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். அதே அசெட் வந்து சேல் பண்ணும்போது லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டணும், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். அப்புறம் வேறு என்னென்ன இன்கம் இருக்குன்னா, ஓல்டு நியூஸ் பேப்பர் சேல் பண்ணியிருந்துருக்கலாம், அதில் வர இன்கம். ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை சேல் பண்ணியிருந்தால் அதில் வர இன்கம். நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இன்கம். இது போக வேறு மிஸ்சிலியஸ் இன்கம் எதாவது இருந்தாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ், கார்டனிங் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ், ரெண்ட், ஸ்டேஷ்னரி, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கியிருந்தா, ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது இன்கம் டோட்டல் போடணும், அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸாக என்னது, சர்ப்ளஸ். இன்கம் அதிகமாக இருந்ததுன்னா சர்ப்ளஸ், அதாவது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ். சப்போஸிங் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்ததுன்னா இது ரைட் சைடில் வந்துடும், பை டெஃபிசிட், அதாவது எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஓவர் இன்கம். ஸோ இதுதான் ஒரு ஃபார்மேட். அப்படி ரைட் சைடு வாங்க, பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கிறேன். பேலன்ஸ் ஷீட்னா லைபிலிட்டிஸ், அசட்ஸ். லைபிலிட்டிஸ்னால் இந்த லெகசிஸ், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, இந்த ரெண்டு எப்போதுமே லைபிலிட்டிஸ் தான். இதை தவறுதலாக கூட இதை இன்கமில் கொண்டு வரக்கூடாது, இது எப்போதுமே லைபிலிட்டிஸ் தான், லெகசிஸ், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அப்புறம் அசட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்டு, புக்ஸுன்னா இப்போ லைப்ரரி இருந்தால் புக்ஸ் வந்து ஒரு அசட்டு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், இதெல்லாம் அசட். இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பாருங்கள், இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இப்போது இந்த பக்கம் வாங்க, எக்ஸ்பெண்டிச்சர்.
ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டணும். அதே டைம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னா அசட்டில் காட்டணும். இது ரெண்டையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எக்ஸ்பென்ஸ் இன்கம், லைபிலிட்டிஸ், அசட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை எங்கே காட்டியிருக்கிறேன், அசட்டில் காட்டியிருக்கிறேன். அட் தி சேம் டைம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸ்பென்சஸில் காட்டணும். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 1 இங்கே என்ன கொடுத்துருக்குறேன், ஒரு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்குறேன். கீழே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்குது. கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1st April 2016 அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்குது. அப்புறம் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டினில் பாருங்கள், ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங் போட்டுருங்க, இன் தி புக்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2017. இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்கம். இப்போது இந்த ரெசிப்ட் சைடு பாருங்கள், ரெசிப்ட் சைடில் வர்றது எல்லாமே எங்கே வரும், அப்படி இன்கமாக வரும். அப்புறம் பேமெண்ட் சைடில் இருக்கிறது எங்கே வரும், எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இப்போ ரெசிப்ட்ஸ் வந்து எதனால் இன்கம், நமக்கு பணம் கைக்கு வருது. ஸோ இன்கம் வந்தால் நம்ம பணம் கைக்கு வரும், அதனால் அது இன்கம் சைடு எழுதுகிறோம். ரெசிப்ட்ஸ் இன்கம் சைடு. பேமெண்ட்ஸ்னால் நம்ம பணம் செலவு பண்ணுறோம், பணம் கேஷ் வெளியே போயிருக்குது, அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிறோம். ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது இந்த ரெசிப்ட்ஸில் கூட எல்லாமே இன்கம் எடுத்துக்கக்கூடாது, சிலது லைபிலிட்டிஸாக கூட இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சராக இருக்காது, சம்டைம்ஸ் 1-2 அசட்டாக இருக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், பேமெண்ட் சைடில் ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்துட்டு இதில் அசட் இருந்ததுன்னா நான் அதை ஹைலைட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ஐட்டம் பாருங்கள், பை ஃபர்னிச்சர். இது என்னது, இது ஒரு அசட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், இது ஒரு அசட். இது என்ன பண்ணலாம், நான் ஹைலைட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இதை எங்கே காட்டக்கூடாது, இது எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் தான். எலக்ட்ரிசிட்டி, அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ், அப்புறம் கார்டனிங் எக்ஸ்பென்சஸ், லெக்சர் ஃபீஸ், இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். இப்போது இன்னொரு ஐட்டம் வருது பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னா அசட். ஸோ இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். அட் தி சேம் டைம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னா அசட். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பேமெண்ட் சைடில் 2 அசட் இருக்குது. இதை பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு தான் காட்டணும், மற்ற ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி ரெசிப்ட் சைடில் பாருங்கள், இந்த லெகசிஸ்னு ஒன்று இருக்குது, இது லைபிலிட்டிஸ். அதே மாதிரி லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, இது ஒரு லைபிலிட்டிஸ். ஸோ இந்த ரெண்டையும் இன்கம்மை கொண்டு வரக்கூடாது. இது போக வேறு ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், சன்ட்ரி ரெசிப்ட்ஸ், சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ், என்ட்ரன்ஸ் ஃபீ, ஹால் ரெண்ட், இது எல்லாமே இன்கம் தான். ஸோ இந்த 2 ஐட்டம் மட்டும் லைபிலிட்டி சைடு கொண்டு போகணும் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட போகிறோம். ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சர்ப்ளஸ் ₹1150. இது வருதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்கம் சைடில் என்ன எழுதணும், ரெசிப்ட்ஸ்லாம் இன்கமில் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஓப்பனிங் கேஷ் விட்டுருங்க, தேவையில்லை. ஃபஸ்ட் ஐட்டம், ஃபஸ்ட்டு இன்கமே நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான், 15,000. இப்போது செகண்ட் ஐட்டம் என்னது, சன்ட்ரி ரெசிப்ட்ஸ்.
amount is 600. Next item, sale of old bats and ball. Amount 250. Next item, entrance fee. $2,300. அடுத்த item, hall rent. Amount 10,000. ஸோ எல்லா ஐட்டம் எடுத்துக்கிட்டோம். இங்கே ரெசிப்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் இன்கமில் கொண்டு வந்துட்டோம். இந்த ரெண்டு மட்டும் எங்கே வரும்? லைபிலிட்டிஸில் வந்துடும். இப்போது பேமெண்ட்ஸ் வர்றோம். பேமெண்ட்ஸ்னால் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபஸ்ட் ஐட்டம் இது இங்கே போயிடுது, அசட்டு போயிடுது. செகண்ட் ஐட்டம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட். அமௌண்ட்டு 800. Next item, electricity charges. Amount 900. Next item, upkeep of grounds. Amount 11,500. Next item, gardening expenses. $4,300. அடுத்தது லெக்சரர் ஃபீ. அமௌண்ட் 5,000. அடுத்தது செக்ரட்டரிஸ் ஹானரரியம். $4,500. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது அசட். ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் போடுறோம். இப்போது இன்கம் சைடில் டோட்டல் போட்டோம்னா 28,150 வந்திருக்குது. அந்த 28,150 நான் காப்பி பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் என்ன வருது? டிஃப்ரென்ஸ் 1,150. இது என்னது? இது எல்லாம் 2 போட்டுக்குங்க. 2 ஏன்னா இது அக்கௌண்ட். அதே மாதிரி இன்கம் சைடில் எல்லாம் பை. ஸோ இந்த 1,150 என்னது? 2 சர்ப்ளஸ். ப்ராக்கெட்டில் என்ன எழுதணும்? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ 1,150 ஆன்சர் பாருங்கள், செக் பண்ணுங்கள். சர்ப்ளஸ் 1,150. ஸோ நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுறோம்? இந்த கேபிட்டல் ஃபண்டு ஓப்பனிங் கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1st April 2016 9,950. 9,950 இன்னர் காலத்தில் போட்டுக்கிட்டோம். இதில் எதை ஆட் பண்ணணும்? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1,150 இதை கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி 1,100. இப்போது அடுத்த ஐட்டம் என்னது? இங்கே கொஸ்டினுக்கு வர்றோம். கொஸ்டினில் லெகசிஸ் 6,000. அடுத்த ஐட்டம் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அமௌண்ட்டு 3,000. ஸோ லைபிலிட்டி சைடு ஓவர். இப்போ அசட் சைடில் வந்து 2 ஐட்டம் இருக்குது.
ஒன்று ஃபர்னிச்சர், $7,000. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், எவ்வளோ? 10,000. அப்புறம் வேறு என்ன இருக்குது? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இருக்குது பாருங்கள், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், அப்புறம் கேஷ் அட் பேங்க். இது எவ்வளோ அமௌண்ட்டு? 870. அது க்ளோசிங் பேலன்ஸு 2,230. ஸோ இந்த ரெண்டும் வந்து ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட்டில் நம்ம கையில் இருந்த அசட். ஸோ கேஷும் ஒரு அசட்டு தான், பேங்க் பேலன்ஸும் ஒரு அசட்டு தான். இந்த அசட்டையும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கலாம். இங்கே 20,100 வருது, இங்கேயும் 20,100 வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகிருக்கு. 20,100, 20,100. சர்ப்ளஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு 1,150, நமக்கும் கரெக்டாக வந்திருக்கு. டு சர்ப்ளஸ் 1,150. ஸோ அவ்வளவுதான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டில் போடணும். சர்ப்ளஸோ டெஃபிசிட்டாங்கிற கண்டுபிடிக்கணும். சர்ப்ளஸ்னு என்ன பண்ணுறோம்? அதை கேபிட்டலில் ஆட் பண்ணிக்கிறோம், ஓப்பனிங் கேபிட்டலில் ஆட் பண்ணிக்கிறோம். டெஃபிசிட்டாக இருந்தால் ரைட் சைடில் வரும், அதை மைனஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸில் அசட்ஸு லைபிலிட்டிஸை எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டோம். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது அடுத்த மாடல் போயிடலாம். அடுத்த எக்ஸசைஸ் இல்லஸ்ட்ரேஷன் 2. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணலாம்? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் இருக்கிற அசட்ஸ் லைபிலிட்டிஸை ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாம். ரெசிப்ட் சைடில் ஃபஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன், பிரச்சனை இல்லை, இது ஓகே. இன்கம். செகண்டு லெகசிஸ். லெகசிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது எப்போதுமே லைபிலிட்டிஸ். ஸோ ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், இன்கம். அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, இதுவும் லைபிலிட்டிஸ், ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜெனரல் டொனேஷன், இன்கம். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், இது வந்து ஃபர்னிச்சர் வந்து ஒரு அசட்டு, அதை சேல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது பாருங்கள், சேல் அமௌண்ட் 8,000, ஆனால் அந்த ஃபர்னிச்சரோட புக் வேல்யூ 9,500. ஸோ 9,500 ஒர்த் இருக்கிற ஒரு ஃபர்னிச்சரை 8,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் என்னது? லாஸ். 1,500 லாஸ். ஸோ இந்த லாஸ் எங்கே காட்டணும்? எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இந்த 1,500 மட்டும் காட்டணும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 1,500 லாஸ் மட்டும் காட்டணும். ஓகே, இது முடிந்தது. இப்போது ரைட் சைடில் வாங்க. ரைட் சைடில் வந்து பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட்னா ஸ்காலர்ஷிப் கிவன், இது எக்ஸ்பெண்டிச்சர். ஃபிக்ஸட் டெபாசிட், இது அசட். ஸோ அசட்டை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆடிட் ஃபீ எக்ஸ்பெண்டிச்சர், ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டெலிஃபோன் எக்ஸ்பெண்டிச்சர், அடிஷ்னல் பில்டிங்ஸ். பில்டிங்ஸ் வந்து ஒரு அசட். ஸோ அதையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட், அவ்வளோதான், இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது கீழே பாருங்கள், கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆன் 1st April 2017. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்தது, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணது, இந்த 3 ஐட்டம் இருந்ததுன்னா இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறப்போ, அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கணும், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கணும். இந்த 3 ஐட்டம் இருந்ததுன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி
அப்படிங்கிறத இந்த சம்மில் இந்த கொஸ்டினில் இல்லஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம். ஸோ 1 by 1 இப்போ எழுத ஆரம்பிச்சிடலாம். இன்கம் சைடில் என்ன வருது? ஃபஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன், அமௌண்ட்டு 13,000. செகண்ட் ஐட்டம் லெகசிஸ் வராது, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், அமௌண்ட்டு 2,500. நெக்ஸ்ட் ஐட்டம் ஜெனரல் டொனேஷன், $5,200. நெக்ஸ்ட் ஐட்டம் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். இது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஒரு அசட்டு சேல் ஆகும்போது அது கம்மியாக ரேட்டில் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் லாஸ் வரும், அதிகமாக சேல் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் வரும். இந்த இடத்துல பாருங்கள், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 8,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இதனோட புக் வேல்யூ வந்து 9,500 இருந்திருக்குது. ஸோ 9,500 ஒர்த் இருக்கிற ஒரு ஃபர்னிச்சரை 8,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க, 1,500 கம்மியாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். அது எங்கே வரும்? லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். அமௌண்ட்டு 1,500. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் போடணும். எவ்வளோ லாஸ் ஆகிருக்குதோ அந்த லாஸ் அமௌண்ட் போடணும், எக்ஸ்பெண்டிச்சரில் போடணும். சப்போஸிங் இன்கமாக இருந்தது அப்படின்னா, அதிகமாக ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னா அது இன்கம் சைடில் போடணும், இங்கே போடணும். பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். சப்போஸிங் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா, இங்கே லாஸ் வந்திருக்குது, நான் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டிருக்கிறேன். இது எங்கே வரும்? இது லைபிலிட்டி சைடில் வந்துடும். அதோட மார்க் பண்ணிக்கலாம். லைபிலிட்டி சைடு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், லைபிலிட்டிஸ். இது எங்கே வரும்? அசட்டில் வரும். இதை மார்க் பண்ணிக்கலாம், அசட்டில் வரும். ஓகே, இப்போ இன்கம் சைடில் ஓவர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ எங்கே வரணும்? எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஃபஸ்ட் ஐட்டம் ஸ்காலர்ஷிப் கிவன், amount is 7,200. Next item audit fee 4,500. Next item rent paid 6,000. Next item telephone charges 2,680. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதில் சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது எப்படின்னா, டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இதை ஹெட்டிங் போட்டுக்குங்க, டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இங்கே என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட் ஐட்டம் ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்கு கொஸ்டினில் கீழே பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் 2,100. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணது பேமெண்ட் சைடில் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் 4,500. இதுதான் பர்ச்சேசஸ் 4,500. இது எங்கே இதில் போடும் 4,500. இப்போ என்ன பண்ணோம்? ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கீழே போட்டுக்கிறோம். இந்த ரெண்டு ஆட் பண்ணோம்னா 6,600. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? லெஸ், இங்கே ரெண்டு இதை ஆட் பண்ணுறோம். இந்த ஆட்னு எழுதிக்கலாம். ஆட். இங்கே என்ன பண்ண போகிறோம்? லெஸ் பண்ண போகிறோம். எதை லெஸ் பண்ண போகிறோம்? க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் கீழே பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக் 1,300. இந்த ரெண்டு என்ன பண்ணுற போகிறோம்? மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா லெஸ் மைனஸ்
மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுறோம். ஸோ இந்த ரெண்டே மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுறோம் 5300. ஸோ இதான் இந்த ட்ரீட்மெண்ட். நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னால் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மட்டும் தனியாக பர்ச்சேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்துன்னா இது ஃபுல் அமௌண்ட்டுமே எங்கே வந்துடும், எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்துடும் 4500 அவுட்டர் காலத்தில் வந்துடும். பட் கீழே பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக், இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் இந்த 3 கொடுத்துருந்ததுன்னா இதை எப்படி ட்ரீட் பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஒரு ஹெட்டிங் போடணும், கீழே என்ன எழுதணும், ஓப்பனிங் ஸ்டாக் அமௌண்ட் போடுங்க, ஆட் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடணும். இப்போது இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டினில் பாருங்கள் எப்படி இருந்தது, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, ஸ்டாக்கு பற்றி மென்ஷன் பண்ணலை. அதனால் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டிக்கிட்டோம். இங்கே வந்து ஸ்டாக்கு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, இந்த மாதிரி கீழே எழுதி காட்டணும். அதே டைமில் வந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து எங்கே காட்டணும், பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எழுதிடலாம், இப்போதையும் உடனே எழுதிடலாம். இங்கே என்ன எழுதணும், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளோ அமௌண்ட் 1300, இது வந்து அசட்டில் வரும். ஸோ இந்த ஸ்டாக்கு கொடுத்துருந்துன்னா ஓப்பனிங் ஸ்டாக் விட்டுருங்க, க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018 க்ளோசிங் டேட்டுக்கு தான் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். அதனால் அந்த க்ளோசிங் ஸ்டாக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறோம், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு காட்டுறோம். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து இதே மாதிரி காட்டணும், அசட்டில் வந்து அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை காட்டணும். சப்போஸ் ஸ்டாக்கை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த டோட்டல் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலும் அப்படியே எங்கே போயிடும், எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிடும். ஓகே, இப்போது இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் போடுறோம். லெஃப்ட் சைடில் பாருங்கள் 27,180. ஆனால் இங்கே ரைட் சைடில் பார்க்கலாம் என்ன பேலன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். டோட்டல் போட்டு பார்க்கலாம். ரைட் சைடில் பாருங்கள் 20,700 தான் வந்திருக்கு. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது 27,180, ஆனால் இன்கம் வந்து 20,700 கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கே என்ன வரும், சர்ப்ளஸ் வராது, டெஃபிசிட் வரும். பை டெஃபிசிட் கீழே என்ன எழுதணும், எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஓவர் இன்கம், இதே மாதிரி எழுதணும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்கள். இதை டிலீட் பண்ணிடலாம். 27,180 இங்கே எழுதுகிறோம். 27,180 இந்த டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் வந்து $6,480. 6,480ங்கிறது என்னது, டெஃபிசிட். ஸோ டெஃபிசிட்னு போடுறோம். அதை டெஃபிசிட் கொஸ்டினில் பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, டெஃபிசிட் 6,480. ஓகே, டெஃபிசிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டெஃபிசிட்னால என்ன ஆகும், பேலன்ஸ் ஷீட் போடும்போது கேபிட்டல் ஃபண்ட் அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், கேபிட்டல் ஃபண்ட் 19,030 அதை எழுதியாச்சு. இப்போது லெஸ் ஆட் பண்ணக்கூடாது, லெஸ் பண்ணணும், ஏன்னா டெஃபிசிட் வந்திருக்குது 6,480. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுறோம். அடுத்த ஐட்டம் லைபிலிட்டிஸ் என்னது, லெகசிஸ். லெகசிஸ் 9,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அமௌண்ட்டு 1,300. நெக்ஸ்ட் ஐட்டம் பேங்க் ஓவர் டிராஃப்ட், க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருக்குது.
ஸோ ஓவர் டிராஃப்ட்னால நம்ம லைபிலிட்டியில் காட்டுறோம். இதே இது பேங்க் பேலன்ஸாக இருந்துன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் வரும், அதை அசட்டில் காட்டியிருப்போம். இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட், க்ளோசிங் பேலன்ஸ்னால பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறோம் அதை. இப்போ லைபிலிட்டிஸ் முடிஞ்சது. அசட் சைடு வர்றோம். அசட் சைடில் ஃபஸ்ட் ஐட்டம் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் 10,000. இப்போ அடுத்த ஐட்டம் அடிஷ்னல் பில்டிங்ஸ். $18,530. அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் 2,170. ஸோ அவ்வளோதான். இதில் டோட்டல் போட்டு பார்க்குறோம். 32,000 வந்துருக்குது. இங்கேயும் டோட்டல் 32,000. ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. அசட்ஸ் லைபிலிட்டிஸ் 32,000. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டெஃபிசிட் வந்திருக்குது. அதை பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம், கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எழுதிட்டோம். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்க போகிறேன், லைவ் டெஸ்ட். இது லைவ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் ரைட் சைடில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ரஃப் நோட் எடுங்க, இந்த கொஸ்டினை செஞ்சு பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறேன், ஹெட்டிங்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த ரைட் சைடு பாருங்கள், ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே பாருங்கள் கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர், இது இன்கம். ஸோ ஸ்பெஷல் டின்னருக்காக கலெக்ட் பண்ணியிருக்காங்க 2,000. அந்த 2,000ல் 1,800 சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி காட்டியிருக்கிறேன், இன்கமில் காட்டியிருக்கிறேன், கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர், எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டியிருக்கிறேன். ஸோ இப்படி தான் காட்டணும் ரெண்டையும். ஸோ இதை வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சர்ப்ளஸ் வருதா பாருங்கள், 3,620. அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட்டு பாருங்கள், டேலி ஆகணும். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி என்ன பண்ணுங்கள், இதை ஹைலைட் பண்ணுங்கள். இந்த ரெசிப்ட்ஸில் இதெல்லாம் வந்து லைபிலிட்டிஸ், அதை ஹைலைட் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸில் இதெல்லாம் அசட்ஸு, அதை ஹைலைட் பண்ணுங்கள். அந்த ரெண்டையும் இங்கே எழுதக்கூடாது, அது பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போகணும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், டேலியாக தான் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.